வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு தொலைபேசி இணைப்பில் ஆரம் இணைய இதனுடைய ஆசிரியர் திரு சாவித்திரி கண்ணன் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அது கர்நாடக அரசியல் சூழல், முக்கியமாக கர்நாடக முதல்வர் திரு சித்தராமையாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட சிக்கல், இந்த சட்ட சிக்கல் அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியான, அவர் பாணியில சொல்ல போனா அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்குதல் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல சட்டப்படி இந்த நடைமுறைகள் தொடருது அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது இந்த கேஸ பொறுத்தளவுல அரசியல் வந்து ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்குங்க. சரி. பொதுவா சித்தராமையா பொறுத்தளவுல அவர் வந்து 50 வருஷமா அரசியல்ல இருக்கிறாரு. ரொம்ப அடிநிலையில இருந்து வந்தவர். எந்த விதமான ஊழல் புகாருக்கும் இதுவரையும் வந்து அவர் மேல கிடையாது. பல்வேறு அமைச்சரவையில இருந்திருக்கிறாரு, கிடையாது. அவரும் முதலமைச்சரா இருந்த காலகட்டங்கள்லயும் அவர் மேல எந்த ஊழல் புகாரும் வந்தது கிடையாது. இப்ப இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டா, இந்த நிலம்ன்றது வந்து கர்நாடக மாநிலத்துல ஒரு கிராம பகுதியில அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவங்களோட பிரதர் வந்து 2010ஆம் ஆண்டு கொடுக்குறாரு. சரி. தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்த நிலம் தான் இந்த நிலம் சொல்றாங்க. அந்த நிலத்தை வந்து 2012 வாக்குல மைசூர் வளர்ச்சி குழுமம் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்து கேக்குறாங்க. அது இவங்க கொடுக்கும்போது எனக்கு நல்ல இடமா பார்த்து நீங்க கொடுங்க, மாற்று இடம், காம்பன்சேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒரு இடம் கொடுக்குறாங்க. அந்த இடம் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பிடிக்கல, வேற நல்ல பிரைமான இடத்துல வந்து நல்ல இடமா கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இப்படி போயிட்டு இருக்க இடையில வந்து இவரே முதலமைச்சரா வந்துடுறாரு. இவரே முதலமைச்சரா வந்த காலகட்டத்துல தன்னுடைய மனைவியோட கோரிக்கையோ எடுத்து பரிசீலிக்கல. ஒரு கவர்மெண்ட் அது தொடர்பா எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அப்படியே அப்புறப்பா விட்டுட்டாங்க. அந்த காலகட்டத்துல அது எதுவுமே இல்லாம சைலண்டா தான் இருக்கு. மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வர்றாங்க. மீண்டும் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்து 2021 காலகட்டத்துல இவங்களுக்கு வந்து அந்த இந்த பிரைம் சிட்டிக்கு நெருக்கமா பிரைம் இடத்துல வந்து 14 பிளாட்டை வந்து ஒதுக்குறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இது ஒதுக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முக்கியஸ்தர்கள், பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தான் இது பண்றாங்க. சரி. இப்ப இதுல வந்து என்ன, அந்த இதை வாங்கிட்ட பிற்பாடு அந்த ஒரு சமூக நல ஆர்வலர் ஒருவர், அவர் பேரு எனக்கு சற்று நினைப்பு வரல, அவர் வந்து ஏற்கனவே இருக்கிற பல முதலமைச்சர்கள் மேல இது மாதிரி ஊழல் புகார் வழக்குகளை போட்டு பிரபலமானவர். அவருக்கு வந்து எங்க ஊழல் நடக்குது, அதுவும் ரொம்ப டாப்ல இருக்கிறவங்களுடைய ஊழல் அம்பலப்படுத்துறதுல ஒரு ஆர்வம் உள்ளவர். அவர் என்ன பண்றாரு, அவரு எந்த கட்சியும் கிடையாது, எல்லா கட்சி முதலமைச்சர்களுமே கேஸ் போட்டிருக்காரு. அவருக்கு இந்த கவனத்துக்கு வருது. அதாவது இந்த அம்மாவோட நிலத்தோட மதிப்புன்றது வந்து 3.5 கோடி. அதோட மார்க்கெட் மதிப்புல எடுத்தா கூட 10 கோடி தான் அதிகபட்சம் அதை வந்து மதிப்பீடு செய்ய முடியும். இப்ப அந்த அம்மாவுக்கு ஒதுக்கப்பட்ட 14 பிளாட்டுகளுடைய மதிப்பு 55 கோடி. அப்ப இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு, இவ்வளவு ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு அவர் தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சு கேஸ் போடுறாரு. சரி. அப்ப இதுல வந்து இந்த அளவுக்கான நிலை வேணும்னு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணாங்களா அந்த அம்மா அப்படின்ற தகவல் இது வரைக்கும் எந்த ஊடகத்திலையும் வெளியாகல. சரி. அந்த அம்மாவுடைய டிமாண்ட், அந்த அம்மா இடத்த கேட்டாங்க, எனக்கு பிரியமான இடத்துல கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா இவ்வளவு இடத்த கொடுங்கன்னு அவங்க வந்து பண்ணாங்களா, இல்ல வந்து பிஜேபி இருக்கக்கூடியவங்க அவங்களா ஃபேவர் பண்ணி இவ்வளவு அதிகமான இடத்தை கொடுத்தாங்களா அப்படின்றது வந்து அந்த கேஸ்ல இது வரைக்கும் வந்து விசாரணையில தான் தெரிய வருமானம் தெரியல. இது வந்து எந்த ஊடகத்திலையும் இது வரைக்கும் சரியான செய்தி தொடர்பான காரிக்கை கிடைக்கல. சரி. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல நான் என்ன யோசிக்கிறேன்னா, சித்தாராமையா நேரடியாக இதை சம்பந்தப்படல. ஆனால் அவருடைய வாழ்க்கை துணை அப்படின்றவங்க இதை வாங்குறாங்க. அவங்க வந்து அரசு தானே கொடுக்குது, கவர்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு தான் எல்லா குடும்ப தலைவர்களையும் நினைப்பாங்க. இல்ல சார், இப்போ நம்ம 1000 ரூபாய் உதவி கிடைக்குதுன்னா போய் வாங்குறாங்க, இவங்களும் போய் வாங்குவாங்க. இல்ல நிச்சயமா. நான் எப்படி புரியுறேன்னா, இப்போ நீங்க திரு சித்தராமையாருடைய யாரோ ஒரு உறவினர்
அவருடைய அண்ணனோட தம்பியோட சித்தியோட அந்த மாதிரியான அடுத்தடுத்த உறவு நிலைன்னு சொன்னா இது ஒரு ஏற்கத்தக்கதா இருக்கும். அவ யாரோ இல்ல, அவருடைய மனைவி அவங்க வாங்கும் போது அவருக்கு தெரியாமலோ அல்லது அவருடைய உடன் இந்த மாதிரி இல்லாம இருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப பிரச்சனை சிக்கல தானே அவருடைய மனைவி. அதுதான். ஆனா நம்ம என்ன பார்க்கணும்னா சித்தாரம்மையாவுடைய ஆளுமையின் கீழே அவங்க வைத்திருக்கிறாங்களா? ஏன்னா கணவனை மீறி சில பெண்கள் வந்து ஆசைப்படுவாங்க. இவர்தான் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கல, ஏன் தம்பி கொடுத்தனலாம், அது கவர்மெண்ட் ஒரு காம்பன்சேஷன் அதிகமா கொடுத்தா இவரு எப்படி தலையிடலாம் அதுல அப்படின்னு கூட அவங்க அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி. ஆனா இவரை பொறுத்தளவுல இவரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு தலைவன்ற முறையில தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இந்த விஷயத்த வந்து விசாரிச்சு நாளைக்கு இதுக்கு வந்து எனக்கு தலைவலியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயம். அதனால இது வந்து தேவைக்கு அதிகமா இது நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால நம்ம வந்து இதை தவிர்த்துடலாம்னு சொல்லியிருக்கலாம். சொல்லி அதுல ஒரு கராரான நிலைப்பாட்டை எடுத்துருக்கலாம். திருப்பி அந்த நிலத்தை வந்து எங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதும், 14 பிளாட் தேவையில்லைன்னு நம்ம சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனையில வந்து ஒரு விழிப்புணர்வோட நடந்துக்கல, மனைவி போக்குல அவர் விட்டுட்டாரு. அதுதான் இன்னைக்கு அவருடைய பிரச்சனைக்கு தலைவலியா இருக்கு. சோ அவர் அளிக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் வந்து ஏற்கத்தக்கதா இருக்கா, இல்லது காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையுடைய ஒரு தீவிரத்தை அல்லது இதனுடைய நீங்க இன்னொரு பக்கம் சொல்ல போனா அவர்களை பயன்படுத்த போனா அந்த சூழ்ச்சியை உணர்ந்து அவங்க வேறு மாதிரியான சில முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறீங்களா? என்ன மாதிரி நடக்கும்? அதாவது இப்ப இந்த கேஸ் வந்து இந்த கேஸ் வந்த உடனே இவர் பதட்டம் அடைஞ்சாரு. இது வந்து இந்த விசாரணைக்கு இதை வந்து ஆணையிடக்கூடாதுன்ட்டு ஆளுநருக்கு வந்து அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் இயற்றி ஒரு நிர்பந்தம் கொடுத்தாரு. அப்பவே இவர் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில ஆட்டம் கண்டுருச்சு. இவரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது விசாரணை நடத்துங்க, நான் வந்து நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டுறேன்னு இவர் சொல்லியிருந்தாருன்னா இவருடைய மதிப்பு கூடி இருக்கும். கண்டிப்பா. நான் விசாரணைக்கே உடன்பட மாட்டேன், முதலமைச்சரை விசாரிக்கிறதே தப்பு, அந்த கேஸ்ல நீங்க இவரை விசாரிச்சீங்களா, இந்த கேஸ்ல இவரை விசாரிச்சீங்களான்ட்டு 3-4 ஊழல் அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் காரணம் காட்டி அப்படிதான் கவர்னர் வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கலையே, இப்ப ஏன் விஷயத்துல மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு இவர் கேட்கும் போது அப்ப அந்த ஊழல்வாதிகள் லிஸ்ட்ல இவரே போய் சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊழல்வாதிகளுக்கு வந்து ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏற்கனவே ஒரு விட்ட அறிக்கைகள்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து இவர் வந்து ஏர்மேல விசாரணைக்கு இது பண்றீங்கன்னு சொல்லி இவர் கவியா தவிக்கிறாரு. அப்புறமேல இவருடைய சாதியை சொல்லி நான் இவ்வளவு தலித் சமுதாயத்துல இருந்து வந்தவன், என்னை வந்து இவ்வளவு உயர் பதவியில் இருக்கிறது பொறுக்காம குறி வைக்கிறாங்கன்ற வார்த்தையெல்லாம் அவர் பேசும்போது அப்ப அவர் இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது வந்து தெரியுது. எப்படி அணுக போகுதுங்கிறதா முக்கியமான விஷயமா இருக்குல்ல. ஆமா. இப்ப காங்கிரஸ் பொறுத்தளவுல அவங்களுக்கு வந்து கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் முகமாக ஒரு சித்தராமையா இருக்கிறார். நிச்சயமா நிச்சயமா. இதுவே வேற யாருன்னா கூட அவங்க லூஸ் பண்ணிடலாம். ஒரு சாதாரண அமைச்சர்னா கூட அவங்க வந்து கூட நிக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு கூட நிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா இது அவரை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியுமே பாதிக்கும். அதனால அவரை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல அவரே வந்து தொடர்ந்து 75 வயசுக்கு மேலேயும் முதலமைச்சரா இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு, எப்பயுமே அவராதான் தலைமையில இருக்கிறாரு. காங்கிரஸ்க்குள்ள ஒரு 3-4 பேர் முதலமைச்சர் பதவிக்கு முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா. அவங்க இன்க்ளூடிங் சிவகுமார் உட்பட, ஆமா சிவகுமார் உட்பட மேலிடத்துல வந்து அவரை இருக்கிற பட்சத்துல தாங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறதுக்கான மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைவா நான் கேட்க விரும்புறது, நீங்க சொன்ன மாதிரி டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் இதுக்கான முயற்சி பண்றாங்க. இப்போ கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற பிறகு
யார் முதல்வர் அப்படிங்கிற அறிவிக்கிறதுல ஒரு காலதாமதம் ஏற்பட்டுச்சு காங்கிரஸ் முடிவு எடுக்கிறதுல. திரு சிவகுமார் ஆகட்டும், சித்தராமையாவா யாருன்னு சொல்லி சிவகுமார் மிகப்பெரிய அளவுல ஒரு 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 அரசியல் அங்க பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா முடிவுல வந்து ஒரு சமாதானம் செய்யப்பட்டு சித்தராமையா முதல்வர், இவர் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு ஏற்படுது. ஏன்னா சிவகுமார் களப்பணி பெரிய அளவுல பண்ணாரு, காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வர்றதுங்கிறது பெரிய அளவுல பேசப்படுச்சு. சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒருவேளை அடுத்து வேறு ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கலாம், கொடுக்கலாம் அப்படின்ற முடிவெடுக்கு காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுத்தா அந்த இடத்திற்கு வரக்கூடியது டி.கே. சிவகுமார் தான் இருக்குமா? நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இல்ல, அந்த இடத்துக்கு வரக்கூடியவராக டி.கே. சிவகுமார் இருக்கிற மாதிரி தான் இப்ப சூழல்கள் இருக்கு. ஆனா அதே சமயம் எடியூரப்பா ஊழல்வாதின்னா இவர் குவாரிகள்ல நிறைய ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. இவரு ஊழல்ல உச்சபட்சமான ஆளு. இவர்கிட்ட பல ஆயிரக்கணக்கான கோடிகள் புழங்குதுன்னு சொல்றாங்க. கர்நாடக எலெக்ஷனையே இவர் தான் இவர் படத்துலதான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பவர் உள்ள ஒரு சிவகுமார். சித்தராமையா அவருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா அவரு நேர்மையானவர்ன்ற அவருக்கு கடந்த கால இமேஜுக்காக அவர் கொடுத்தாங்க. அவருக்கே களங்கம் அப்படின்னும் போது இவருக்கு அதுக்கு மாற்ற இவரை வைக்கிறதுன்றது தார்மீக ரீதியில காங்கிரஸுக்கு ஒரு பலவீனம் தான். அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது ஒரு பலவீனம் தான். டி.கே. சிவகுமார் வந்தாலும் கூட பலவீனம் தான் நினைக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா. நிச்சயம். மிக்க மிக்க நன்றி. தொலைபேசி இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.